ஃப்ரைட் ரைஸ்க்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணோம், எடுத்து கட் பண்ணுங்க. ஷூர். ஒரு நிமிஷம். கொஞ்சம் இப்படி வாங்க சார். இருங்க. தேங்க்யூ. எங்க போறான்? வாவ், பக்கா ப்ரொஃபஷனல் லுக்கா இருக்கே, செம்ம கெத்து. கன்ஃபார்ம். நான் சொல்லல, லவ்ல ஃபாலோ ஆயிட்டேன். கெத்த ட்ரெஸ்ல காட்டக்கூடாது, வேலையில காட்டணும். தேங்கப்பா, பக்கா ஷேப்ல இருக்கே. என்ன ஸ்பீடு, அசத்துறீங்களே அன்பு. என்னப்பா சின்னசாமி, ஆ. வெங்காயம் கிங்காயம் வேற ஏதாவது நறுக்கி காட்டணுமா? என்ன நக்கல? பெருசு, உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. ஆஹா. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சுப்பா? கர்ப்பம்பூச்சி. சார், உங்க பிரியாணிலே கர்ப்பம்பூச்சி இருக்கு பாருங்க சார். என்ன செப் சார், கரப்பாம்பூச்சிக்கலாமா பயப்படுறது? இங்க எப்படிங்க கர்ப்பம்பூச்சி வந்தது? விட்டா யாராவது உள்ள விட்டதுன்னு கேப்பாரு போல இருக்கு. அத முதல்ல துரத்துங்க. கிச்சன்ல கரப்பாம்பூச்சியை பார்த்து இவ்ளோ டென்ஷன் ஆகுறாருன்னா ரொம்ப சுத்தம் போல. ஒரு ஹோட்டலுக்கு பேர் வாங்கி தரதே அதோட ஹைஜீனிக்கான கிச்சன் தானே. அன்பும் அதுக்குதான் ஹை பிரியாரிட்டி தராருன்னு நினைக்கிறேன். முதல்ல அதை துரத்துங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? துரத்துங்க அத. ஏன் சார், கரப்பாம்பூச்சினா உங்களுக்கு அவ்வளவு அலர்ஜியா? ஆமா. ஏன் அப்படி? இந்த கர்ப்பம்பூச்சியாலதான் எல்லாமே நாசமா போச்சு. கடைசில அந்த கரப்பாம்பூச்சி வந்தது கூட ரொம்ப நல்லதா போச்சு. ஏ, இல்லனா நீங்களும் நானும் இவ்வளவு நெருக்கமாகறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆயிருக்குமோ. ஓ, இதுக்குதான் என்ன குத்தி காட்டுறீங்களா? அன்பு, கரப்பாம்பூச்சியை புடிச்சிட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. டேய், இப்படியா அடிப்ப? என்னடா அவசரம்? உங்களுக்கு இருக்கிற அதே அவசரம் தான் எனக்கும். ஆமா, எதுக்கு வெளியே எட்டி பாத்தீங்க? எவனாவது வரானான்னு பாக்கதான். அவனோட ப்ரொஃபஷனல் செஃப் ட்ரெஸ் தான் பார்த்து பயந்து போயிட்டீங்க போல. என்ன, உங்க வேலை போயிடுமோன்னு பயமா? பயமா? டேய், 30 வருஷம் சர்வீஸ்டா, யார் என்ன அசைக்க முடியாது. அப்புறம் எதுக்கு திருட்டுத்தனமா வெளியே வேவ் பாக்குறீங்க? டேய், இத பாருடா, நமக்குள்ள ஒரு டீலிங், ஓகே? டீலிங்கா? என்ன புரியலையே.
டேய் டீலிங்னா அக்ரிமெண்ட். அது புரியுது. ஆ. ஆனா அபர்ணாவுக்கு நாம எலியும் பூனையும்னா ஒரிஜினல் நாம கீரியும் பாம்பமாச்சே. நமக்குள்ள என்ன அக்ரிமெண்ட்? சுத்தமா அது செட் ஆகாது. டேய் செட் ஆகுண்டா. நீ நமக்குள்ள நடந்ததெல்லாம் மறந்துரு. இனியே எப்பவும் போல நம்ம அடிச்சுக்கிட்டே முறைச்சிட்டு இருந்தா நமக்கு தான்டா அசிங்கம். ம். இப்போ என்ன சொல்ல வரீங்க? இத பாரு, இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன். நீயும் செஃப், நானும் செஃப்டா. ஆனா நான் சீனியர், நீ ஜூனியர். ஆக மொத்தல நீங்க தான் பெரிய ஆளு அதானே? டேய் முதல்ல நான் சொல்றத கேட்டு புரிஞ்சுக்கடா. சரி சொல்லுங்க. இங்க நான் உனக்கு சீனியரா இருந்தாலும், உனக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ற யாரா இருந்தாலும், எவனா இருந்தாலும் அவனுக்கு நீ சீனியர் தான். ஓகே? உங்க டீலிங்கே ஒண்ணுமே புரியலையே. சொல்றத கேள்றா. முதல்ல ஓனருக்கு பார்ட்னர்னு சொல்லி ஒருத்தி உள்ள வந்தாளா, அவளே கொஞ்சம் முறப்பா இருக்கலான்னு பார்த்தா, இவன் வந்த உடனே ஏதோ ராக்கெட்ல போற மாதிரி ஏதேதோ ஜாக்கெட்ட போட்டுக்கிட்டு பயங்கரமா சீன் விடுறான். ஆமா, கொஞ்சம் ஓவரா தான் இருக்குல்ல. விட்டுறக்கூடாது. அப்புறம் அவன் நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவான். அப்புறம் நமக்கு மரியாதை இல்லாம போயிடும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. புரியுதா? ம். ம். லண்டன்ல MBA படிச்சா பெரிய இவன் அவன். சமையலுக்கு கெட்டப் முக்கியம் இல்லடா, திறமை தான் முக்கியம். நீங்க சொல்றது சரிதான் சார். அவன் லண்டன்ல அங்கேயும் இங்கே ஏதாவது பாத்துட்டு வந்துட்டு அதெல்லாம் இங்க அப்ளை பண்ணணும்னு சொன்னா அந்த மெத்தட்லாம் நமக்கு செட் ஆகாது சார். ம். செட் ஆகாதவன் இங்க இருந்தா நமக்கு தலைவலி தானே. கண்டிப்பா சார். அப்போ நீயும் நானும் செட்டு சேர்ந்தா அவனை தூக்கிடலாம்ல. சூப்பர் சார். ம். இதுக்கு தான் அடி போட்டீங்களா நீங்க? ம். இத புரிய உனக்கு இவ்வளவு நேரம்டா. கவலைப்படாதீங்க சார். இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணும் சேர்ந்துட்டோம்ல. நாம குடுக்க போற குறைச்சல்ல அவனை ஓட ஓட விரட்டிடலாம். ம். டேய் வரடா வர. கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது தலையில ஷெஃப் கேப் போட மாட்டீங்களா? தேவையில்ல. என்ன மாதிரியே முடி ரொம்ப ஸ்ட்ராங், அது கொட்டாது. நலன், நைஃப் யூஸ் பண்றப்போ சேஃப்டிக்கு கண்டிப்பா கிளவுஸ் யூஸ் எல்லாம் பண்ணலாம். எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை பாக்குறீங்களா? கண்மணி ஒரு நிமிஷம். இல்ல ஆளு செமையா இருக்காருல்ல? ஆளா? யாரு? அவர்தான். அவர்தானா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே இன்ட்ரோ கொடுத்தீங்க. அன்புவ தான் சொல்றேன். அவருக்கு என்ன? எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. அவரை பார்த்த உடனே மனசுக்கு குளுகுளுன்னு ஒரு மாதிரி ஃபீலிங். ஆக்சுவலி அந்த தடுமாற்றத்துலதான் நான் அந்த ஃபைலே கீழே போட்டேன். சில பேரை பார்க்க தான் பிடிக்கும், சில பேரை பழக தான் பிடிக்கும். ஆனா அவரை பார்த்த வெரி ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவரு செம கியூட்டா இருக்காருல்ல? கரெக்ட் பண்ணிடலாமேன்னு பாக்குறேன். ரொம்ப யோசிச்சு வேற யாராச்சும் கொத்திட்டு போயிட்டா? முன்ன பின்ன தெரியாதவங்கள பத்தி இப்படி யோசிக்கிறது ரொம்ப தப்பு. என்ன தப்பு? அது பெரிய ரிஸ்க். அதான் ஏன்னு கேக்குறேன். வெறும் தோற்றத்தை வச்சு எப்படி ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண முடியும்? ஆளு அழகா இருக்கிறதா முக்கியம், கேரக்டர் தானே முக்கியம். ஏன் அவருக்கு என்ன? ஆளை பார்த்தாலே தெரியலையா எவ்வளவு டீசென்டா இருக்காருன்னு? நான் தவற விட்ட ஃபைல எந்த ஈகோவும் இல்லாம கீழே இருந்து எடுத்து கொடுத்தாரே, அதுலயே அவரோட கைண்ட்னஸ் தெரியலையா? அவர் பேரை பாத்தீங்களா? அன்புன்னு எவ்வளவு கரெக்டா வச்சிருக்காங்க. அதான் பேர்ல என்ன இருக்குன்னு அவரே சொன்னாரே. புரியல. பேரு அன்புன்னு இருந்தா போதுமா? ஆள் அன்பானவரா இல்லையான்னு எப்படி தெரியும்? மோசமான கேரக்டரா இருந்தா என்ன பண்ணுவ? எனக்கு என்னமோ அப்படி தெரியல. அப்படியே என்னோட 10 டிக் பாக்ஸ்லயும் ஓகே வாங்கிட்டாரு. இங்க பாரு, நீ கேட்டதுனால நான் என் கருத்தை சொன்னேன். உன் வயசு இப்படி பேசுது. ஆனா நான் அனுபவத்துல சொல்றேன். வெளி தோற்றத்தை வச்சு எதையும் முடிவு பண்ணா அது ஏமாற்றத்தை தான் தரும். அது பொருளா இருந்தாலும் சரி, ஆளா இருந்தாலும் சரி. இப்ப உனக்கு இது சிரிப்பாதான் இருக்கும். பாக்கிறதுக்கு கவர்ச்சியா இருக்கேன்னு வாங்கிட்டு குவாலிட்டி சரியில்லைன்னா ரிட்டர்ன் அனுப்புறதுக்கு இது பொருள் இல்ல, வாழ்க்கை. ஐயோ, அப்புறம் கடைசியில இப்படி ஏமாந்துட்டுமேன்னு வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்ல. நீங்க நல்லதுக்காக தான் சொல்றீங்கன்னு புரியுது. ஆனா அவரை பார்த்தாலே ரொம்ப நல்லவர்னு எனக்கு தோணுது. அப்படியே 1-2 விஷயம் ஒத்து போலனா என்ன, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். எப்பவுமே ஆம்பளைங்க தான் பொண்ணுங்களுக்காக விட்டு கொடுக்கணுமா? அன்புக்காக நான் விட்டு கொடுப்பேன்.
இல்லனா அவரை எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீ எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க கூடாதுன்னு ஒரு பொண்ணா உன்னை எச்சரிக்கிறதுக்காக சொன்னேன். இதுக்கு மேல உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எதுக்கும் கொஞ்சம் கவனமா இரு. என்னம்மா ஆ? முகம் ஒரே குழப்பமா இருக்கு. அண்ணு, கடைசி 2 வாரம் வாங்கின மளிகை சாமான் பில்லுங்க. ஆ. இங்க இருக்குமா. ஆ. இதான் பிரச்சனை. இதுலதான் இடிக்குது. எதுலம்மா? அண்ணே, இது 2மே பாருங்க. என்ன போட்டிருக்கு? கடைசி மாசத்தோட பில் தொகை இந்த பில்லுல 2 மடங்கு அதிகமா இருக்குமா? ஆனா எப்படி இந்த மாதிரி ஆகும்? மளிகை பொருளோட எம்ஆர்பி எல்லாம் ஒரே மாசத்துல அப்படியே டபுள் ஆயிடுச்சா என்ன? இல்லையேம்மா. அப்புறம் எப்படின்னு டேலி ஆகும்? செலவு கணக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா நம்ம கையில நிக்கிற லாபம் ரொம்ப குறைவா இருக்கு. இப்படி இருந்தா எப்படி ஒரு பிசினஸ் லாபகரமா நடக்கும்? இங்க பாருங்க, அரிசி, பருப்பு, சர்க்கரைக்கு ஆகுற செலவு மட்டும் போன மாசமும் சரி இந்த மாசமும் சரி லாஸ்ட் 2 மாசம் நான் கணக்கு பார்த்த வரைக்கும் வாங்குற பொருளுக்கும் நடக்கிற சேலுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஹோட்டலுக்கு பெருசா கூட்டமும் வரல, வியாபாரமும் சரியா போகல. ஆனா ஸ்டாக் மட்டும் வாங்கின வேகத்துக்கு தீர்ந்து போச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம்? எனக்கும் ஒண்ணுமே புரியலையேம்மா. இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? என்னமோ இதுல தப்பா நடக்குது. எனக்கு கொஞ்சம் சந்தேகமா நீ இருக்கு. என்னம்மா சொல்ற? இருங்க. தர்மலிங்கண்ண, நீங்களும் சரளாக்காவும் கொஞ்சம் உடனே வாங்க ரிசப்ஷனுக்கு. வரமா. ம். என்னம்மா ஏதா அவசரமா? உடனே வாங்கன்னு கூப்பிட்டீங்க. ஆமா, ரொம்ப முக்கியமான பிரச்சனை. உடனே அதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சாகணும். புரியலையேம்மா. ஒண்ணும் இல்லண்ண, மாச கணக்கு பாத்துட்டு இருந்தேன். அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. உதாரணத்துக்கு, போன வாரம் வாங்கின மளிகை சாமான் ஸ்டாக்கு நியாயமா வாரம் முழுக்க வந்திருக்கணும். ஆனா அது 2 நாள்ல மொத்தமா தீர்ந்து போயிருக்கு. அதுவும் போன வாரத்தை விட எல்லாமே 2 மடங்கு அதிகமா வாங்கியும் எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் காலியா இருக்கு. ஆ, எங்கதான் போதும் அவ்வளவு பொருளும்? ஆ, எங்க போகுதுன்னா அப்போ எங்களையே சந்தேகப்படுறீங்களா நீங்க? சந்தேகப்படலன, எப்படி இந்த மாதிரி ஆகும்னு கேக்குறேன். நீங்க தானே ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ், அப்போ நீங்க தானே பதில் சொல்லி ஆகணும். இங்க பாருங்க, 30 வருஷமா இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே என்னை கேள்வி கேட்டதே இல்ல. அண்ணே, உங்க அனுபவத்தை யாரும் இங்க தப்பா சொல்லல. மளிகை லிஸ்ட் பில்லு போன வாரம் மட்டும் 2 மடங்கு அதிகமாயிருக்கு. ஆனா பொருள் எல்லாம் 2-3 நாள்ல காலி ஆயிடுச்சு. அதான் எப்படின்னு கேக்குறேன். அத நீங்க எங்க கிட்ட எல்லாம் கேட்க கூடாது, செஃப்கள்ட்ட தான் கேட்கணும். இல்ல, எனக்கு புரியல. அவங்க குடுக்குற லிஸ்ட தானே நாங்க வார வாரம் வாங்கிட்டு வந்து குடுக்குறோம். அப்ப நீங்க அதை அவங்கள்ட்ட தானே கேட்கணும். அது அவங்க சமையலுக்கு இஷ்டத்துக்கு அள்ளி போட்டு காலி பண்ணாங்கன்னா அதுக்கு நாங்களா பொறுப்பு? நல்ல கதையா இருக்கே. இந்த பாருங்க, நீங்க எங்களை கேட்கறதுக்கு பதிலா இந்த கேள்வியை நீங்க அவங்கள கூப்பிட்டு தான் கேட்கணும். இதுல ஆளாளுக்கு போட்டி வேற போடுறாங்க. சின்னசாமி அண்ணன் ஏதாவது பண்ணாருன்னா அத வேஸ்ட்னு சொல்லிட்டு நலன் வீம்புக்கு ஏதோ பண்ணி அதையும் வேஸ்ட் ஆக்கிடுறாரு. அதுவும் இப்ப புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரே, அன்புன்னு ஒருத்தர். அவர் அதுக்கும் மேல ஏதோ புதுசு புதுசா செஞ்சு அசத்துறேன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு காலி பண்ணிடுறாருமா. கிச்சன்ல நடக்கிற அநியாயமெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதுமா. கடைசியில நாங்க 2 பேரும் தான் உங்களுக்கு இழிச்சு வாய்களா?
ஏன நம்ம ஹோட்டல் நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கிற அக்கறையில தான் நான் கேக்குறேன். இதுக்கே நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? கேட்க கூடாதுமா. இங்க நாங்க எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்பதான் நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாம் இந்த மாதிரி என்கிட்ட பேசவே கூடாது. இதெல்லாம் பாத்துக்கிற பொறுப்ப உங்க முதலாளி என்கிட்ட தான் கொடுத்திருக்காரு. சார் வாங்க சார், நீங்களே இந்த அநியாயத்தை கேளுங்க சார். நானும் என் பொண்டாட்டி உங்க ஹோட்டல்ல எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களையே சந்தேகப்பட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க சார். எங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்ன பிரச்சனை கண்மணி? போன வாரம் வாங்கின மளிகை சாமான் 2 நாள்ல காலி ஆயிடுச்சு ஜீவா. ஹோட்டல்ல அந்த அளவுக்கு பிசினஸே நடக்கல. அப்புறம் எப்படி ஸ்டாக் குறைஞ்சதுன்னு கேட்டேன். அதுக்கு போய் என்னென்னமோ பேசுறாங்க. சார் பாத்தீங்களா சார், உங்க முன்னாடியே எங்களை எப்படி சந்தேகப்பட்டு பேசுறாங்கன்னு. நாங்க 2 பேரும் எவ்வளவு விசுவாசமா உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை போய் விடு கண்மணி, அவங்க பல வருஷமா இங்க வேலை பாக்குறாங்க. ஸ்டோர் ரூம் இன்சார்ஜும் அவங்க தான். ஆனா ஸ்டாக் எப்படி குறையுதுன்னு அவங்கள மட்டுமே கேட்டா சங்கடமா இருக்காதா? அவங்கள சந்தேகப்படாத, விடு. வாமா, சாம்பார் சாதத்துல நெய் வாசனை எப்படி தூக்குது பாத்தியா? நல்ல பளபளக்க நெய்யை ஊத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? அண்ணே, அத நான் அப்புறம் பாக்குறேன். நீங்க சமைச்சு முடிச்சிட்டீங்கல்ல? முடிச்சிட்டேன். நலன்,